இவருடைய பேர் ராஜு. அவர்களுடைய ஒரு சொந்த ஊர் திருச்சி மாவட்டம் கிராமம் கண்ணார்பட்டியில் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு வருடமாக முட்டி வலி கையால் வலியில மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருடமாக அவருடைய முழங்கால் வலி இடுப்பு வலி எல்லாமே இருந்தது. இப்போ வந்து அவருடைய உடல்நிலை முருகேசன் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப இதாக இருந்ததுனால இப்போ கூட்டு வந்து வருமா பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கால் நீட்ட முடியுது, ஓட முடியுது, உடையாற முடியுது. 30 வயது இளமை மாறி இப்போ காலெல்லாம் இப்போ ஒரு காலை மேலே தூக்கு. இப்போ காலை நல்லா நேரம் நிற்கிறா பாரு. வழி தெரியுதா பாரு. அந்த காலை கீழே வரும். அந்த காலை தூக்கு. காலை நல்லா நேரம் நிற்கிறா. காலை கீழே வரும். ஒரு கால் மேலே தூக்கி செங்குத்தா. தலை கீழே விடுங்க. இப்போ தூக்கு காலை தலை கீழே வச்சுட்டு காலை தூக்குங்க. அது வேணும்னா பயனே விட்டு பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் நரம்பு ஊசி இருக்குல்ல, அங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நீ இப்போ அந்த காலம் மடக்க இப்போ முட்டி வலி இருக்குதா பாரு. இந்த காலம் இருக்கு. அதெல்லாம் சுமார் தான் இருப்பாங்க. இது ரத்தோட்டம் ரிலீஸ் ஆகுறது. இந்த நரம்புலாம் சுருட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இப்போ நம்ம காலை அழுத்தணும்னா கால் எல்லாம் நேரம் ஆகிடும். அந்த விரலெல்லாம் இந்த நரம்பு சுருட்டிக்கிச்சுன்னா மேலே இருக்கிற நரம்பு பூரா எல்லாமே சுருட்டு வந்துடும். இது கீழே இப்படி இருக்கக்கூடாது. இப்படி சுருட்டி இப்படி வைக்கக்கூடாதுண்ணா. இப்படி வைக்கக்கூடாதுண்ணா. இந்த நரம்பு இப்படி சுருட்டக்கூடாது. இந்த நரம்பெல்லாம் இப்படி சுருட்டி இருந்ததுன்னா ரத்தோட்டமே வராது. இப்படி தான் இருக்கணும். நரம்பெல்லாம் இப்படி இருந்தால் தான் ரத்தோட்டம் வரும், முட்டி வலி வராமல் இருக்கும். இல்லைன்னா இங்கே இருந்து கால் பிடி தலைவலியிலும் கழுத்து வரைக்கும் வலி வரும். அதெல்லாம் நீட்டி மாடி பாரு. வலி இருக்குதா பாரு. எழுந்திரிச்சு உட்காரு. நல்லா சம்பளம் போட்டு உட்காரு. வேட்டி அவுத்தா வேட்டி எடுத்து உட்காரு. இப்போ எவ்வளோ நாளும் சம்பளம் போட்டாச்சு உனக்கு? எவ்வளோ நாளாச்சு சம்பளம் போட்டு உட்காரு? சம்பளம் போடுவேன். ஒரு விசேஷத்தோட சம்பளம் போட்டு உட்காந்து முதல் சாப்பாடு ரெண்டாவது சாப்பாடு எந்திரிச்சு ஓடிடுவேன். இப்போ அப்படியே உட்காந்து எவ்வளோ நேரம் வைத்து